చనిపోయిన 16 మంటలు కూడా తెలియదు. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா யூடியூப்லேயே இந்த 5 படங்களும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இதில் சில படம் மட்டும் டெலீட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது இருந்தது, அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டையே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பிளாட்டை பற்றி நான் சொல்கிறேன். எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம் தான். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஆனால் ரிலீஸில் சில ப்ராப்ளம்லாம் வந்ததுனால ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. சக்தி தெரியும் பார்த்தீங்களா, அவர் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பூர்ணா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அலா இல இலா அப்படின்ற பேரில் தான் தெலுங்குல இந்த படம் வெளியாச்சு. ஆனால் தமிழில் ஒருத்தி அப்படின்ற மாதிரி பேரில் இந்த படம் அவைலபிளாக இருக்கும். ஒருத்தின்னு போட்டு இந்த படத்தை தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சக்தி பூர்ணா இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லவ்வில் பேரண்ட்ஸ் சைடில் கொஞ்சம் எதிர்ப்புலாம் இருக்குது. பேரண்ட்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை மீறியே இவங்க 2 பேர் கண்டிப்பாக சேரணும், அதனால நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. சக்தியும் நீ கிளம்பி வந்துரு பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. சக்தியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயிலில் ஒரு நபர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலில் இருக்க நபர் இருக்கார்ல, இந்த விஷயம் தெரிஞ்சு ஜெயிலில் இருந்து தப்பிச்சிடுறாரு. இவங்க 2 பேர் எங்கே போகிறாங்களோ இவங்களை பிடிக்கணுன்ற மாதிரிலாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவர் இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணி வராருன்ற மாதிரி ஒரு கேள்வியோட கொண்டு போயிருப்பாங்க. மிடில் தான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் கதை இன்னமும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை தந்துட்டாங்கன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 4 வருஷத்துக்கிட்ட அண்டர் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வெளியிட்டாங்க. அதனால பார்க்கும்போது ரொம்ப பழைய படம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறதும் ஒரு தெலுங்கு படம் தான். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து பங்காரு ராஜா அப்படின்ற பேர்ல தமிழ் டப்டிலேயே இருக்கு. தந்தி ஒன் சேனல்ல இந்த படம் இருக்குங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இது கிராமத்தில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராமத்தில் வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கும். மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஊரை சேர்ந்த எல்லாருமே ஒரு பகுதிக்கு ஓடி வந்துருவாங்க. மழை பெய்யும் போது மண்ணெல்லாம் களையும், உள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். பார்த்தீங்களா, இவங்க ஊரில் நிறைய டைமண்ட்லாம் புதைச்சி வச்சிருக்க மாதிரி நம்பிக்கை இருக்கும். அந்த டைமண்ட் மழை டைமில் கொஞ்சம் கிடைக்கலாம் செய்யும். எல்லாருமே மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு டைமண்ட் ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோக்கும் வேற ஒருத்தனுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. எப்போ பாரு அந்த டைமண்ட் எடுக்கிறதுல இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க நபர் கொல்லப்பட்டிருக்கான். எல்லாருக்குமே ஹீரோ மேல தான் சந்தேகம் வருது. ஹீரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு எதிராக பழிய போட்டு ஹீரோவை அரெஸ்டே பண்ணிடுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ குற்றவாளி இல்லைன்றதை நிரூபிக்கணும்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இவனுக்கும் வேற யாருக்கும் பிரச்சனை இருந்தது, எதுக்காக இவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் அந்த கொலை கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு லவ்வர் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க லவ் பண்ண மாட்டாங்க, இவர் பயங்கரமா லவ் பண்ணுவாரு. அவங்க கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கிறாரு. உண்மையான குற்றவாளியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. கடைசியில உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கிரைம் படம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் காமெடி கலந்தோ சொல்லியிருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படத்தோட பேரு சூரக்கோட்டை அப்படின்றது. இதுவுமே காமெடி கலந்த ஒரு கிரைம் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து காமெடி ஆக்டரா பண்றவர் தான் லீட் ரோலே பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ரன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஏறக்குறைய 70 நிமிஷம் தான் இந்த படத்தோட ரன் டைமே இருக்கும். ஆனா இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. தமிழ்ல சூரக்கோட்டை அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. தந்தி ஒன் சேனல்ல இந்த படம் இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். கோயில் பகுதி கிட்ட வந்து லவ்வர்ஸ் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரவுடி இருக்காரு பார்த்தீங்களா, அந்த லவ்வர்ஸ் கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாரு. இப்போ இன்னொன்று பக்கம் ஏறக்குறைய இதே ஊருக்கு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கோயிலில் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் கல்யாணம் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கோயிலில் வச்சு மாலெல்லாம் மாத்திக்கிறாங்க. இவங்க கிளம்பலான்னு நினைக்கிறதுக்குள்ள இவங்க இருக்கிறது தெரியாம ஆளுங்க இருக்காங்கல்ல, கோயிலே இவங்களை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, சரி காலையில் வரைக்கும் நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் வெளியே போய்க்கலான்ற மாதிரி இந்த காதல் ஜோடி முடிவு பண்றாங்க.
நைட்டு நேரம் திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் இருக்காங்கல்ல, உள்ள இருக்க சிலையை தூக்குறதுக்காக வராங்க. ஸ்டார்டிங் ஒரு ரவுடி குரூப்பை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த குரூப் தான் இந்த வேலையை பண்றதுக்காக வராங்க. இவங்க 2 பேரும் அவங்க கண்ணில் பட்டா பிரச்சனைன்றது தெரியுது. அதனால மறைஞ்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் உள்ள நம்மளை தாண்டி யாரோ இருக்காங்கன்றது அந்த குரூப்புக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த குரூப் என்னெல்லாம் பண்ணாங்க, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ஒயிட் ரோஸ் அப்படின்றது. இது ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்துல கயல் ஆனந்தி தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் மாதிரி பண்ணிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கயல் ஆனந்தியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வேற கேஸ்ட்ன்றதுனால வீட்டில் எதிர்ப்பு இருக்கும். வீட்டை எதிர்த்து தான் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஹாப்பியாக ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறா. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய கடன்லாம் வாங்குறாரு. அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த கடன் எல்லாத்தையும் கயலானந்தி தான் அடைக்கணும். ஆனால் கயலானந்தி கிட்ட அவ்வளோ காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கூட பழகுற ஒரு பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, நீ விலை மாதுவா ஒரு இடத்துக்கு போனனா நிறைய காசு கிடைக்கும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீ சீக்கிரமா வெளியே வந்துடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. குழந்தைய பார்த்துக்கணும்னா, நல்லபடியா லைஃபை லீட் பண்ணணும்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஒரு இடத்துக்கு இவங்க கிளைண்ட் மாதிரி வந்துடுறாங்க. அதாவது விலை மாது மாதிரி வந்துடுறாங்க. அப்படி வந்த இடத்துல ஒரு சைக்கோ கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்கோ எந்த நேரம்னாலும் இவங்களை சாவடிக்கலான்ற நிலைமையில இவங்க இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கிட்டே இந்த தகவலை சொல்லணுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு போலீஸ்கிட்ட தகவலை சொல்கிறாங்க. போலீஸ்க்கு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. போலீஸுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய கொலைலாம் பண்ணியிருக்கான் போல. நம்மளையும் கொலை பண்ணிடுவான், அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. இவங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். நல்லா இருக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற பேர்ல தான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. நவீன் சந்திரா தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. 11 படத்துல நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துலயும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் இவர் போலீஸ் ஆபீசரா தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல படத்தோட லென்த்தே கம்மி தான். ஆனா படத்துல வந்து ஒரு 6-7 ட்விஸ்ட் சாலிடா வச்சிருப்பாங்க. இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு வயசான ஹஸ்பண்ட் இருக்காரு. ஏறக்குறைய ஹஸ்பண்டுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். செகண்ட் ஒய்ஃபா கல்யாணம் பண்ணிட்டு 23 வயசுல ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. எப்ப பாரு மீட்டிங்னு கிளம்பிட்டு இருக்காரு. வேற யாரு கூட ஹஸ்பண்ட் பழகுறாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சந்தேகப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு கை குழந்தை இருக்கு போல. அந்த குழந்தை முன்னாடியே 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இவங்களை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. திடீர்னு பார்த்தா சண்டை போட்ட அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தூக்குல தொங்கிடுறாங்க. இப்ப நவீன் சந்திரா தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வராரு. அவங்க தூக்குல தொங்கல, யாரோ தொங்க விட்டுருக்காங்க. இது தற்கொலை கிடையாது, கொலைன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விசாரணையை இவர் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் இருக்கு. ஹஸ்பண்ட் நான் மீட்டிங்காக போனேன்னு சொல்றாரு. மீட்டிங்காக நீங்க போல, நீங்க தான் நடுவுல வந்து கொலை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி இவர் ஹஸ்பண்டை லாக் பண்ணிட்டாரு. இந்த ஹஸ்பண்டோட ப்ரீவியஸ் கல்யாணத்துல ஒரு பையன் இருப்பான். ஒரு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு வேலை இந்த மாதிரி பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. வேலைக்காரி இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க. வேலைக்காரிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களான்ற மாதிரி நவீன் சந்திரா யோசிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரையும் சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணுறாரு. கடைசியில் குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் மீதி கதையாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்களில் எந்தெந்த படங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.